தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவையில் 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் போலீசார் 2 நபர்களை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி காணாமல் போன நிலையில் பெற்றோர், உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை. காலை கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள குளக்கரையில் சிறுமி சடலமாக கிடப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் சூலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சிறுமியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்திற்குரிய 2 பேரை பிடித்துள்ள போலீசார் அவர்களை சூலூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தங்கள் குழந்தையின் இறப்புக்கு நீதி கேட்டு சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சூலூர் காவல் நிலையம் முன்புள்ள திருச்சி சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களிடம் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த மறியல் போராட்டத்தால் திருச்சி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அப்பகுதியே ஸ்தம்பித்தது.